உடனே அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? நீக்கிறதை பற்றி பரிசீலனை செய்கிறோங்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ முக்கியமான பதவியில் இருந்திருக்காருன்னு பாருங்கள். செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு நிகரான ஒரு பதவியில் நிற்கிறார். அவரையும் ஜெயிலில் 1 வருஷம் இருக்கும்போது நீக்கலை, இவரையும் நீக்கலை. இந்த இதில் யார் அந்த சாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களால் 100 சார் பேரை சொல்ல முடியும். இதுதான் ஒப்புதல் வாக்குமூலம். அப்போ ஏன் 100 சார் பேரை நீங்கள் சொல்லலை? நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அவங்களாவது சின்ன பட்ஜெட்டு அதிமுகங்கிறது சில கோடிகளுக்கு அதிபதி. நீங்கள் வருடத்திற்கு 30,000 கோடி 2 பேர் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள். தெருவாக அந்த 100 சார் பேரை சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? உங்களுடைய ஆதி மூலம் ரிஷி மூலம் எல்லாமே கேவலமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் ஏதோ ஒரு பேசி தமிழ் உணர்வு அது இதுன்னு கதை விட்டுட்டு நீங்கள் மேலே வந்துட்டீங்க. கம்யூனிஸ்டத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால் அது உலக அளவில் ஆமாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்யூனிஸ்ட் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு உடனே நீங்கள் கேவலப்படுத்துவீங்க. ஐயா, யாராக இருந்தாலும் நான் சுட்டி காட்டுவேன், யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொன்னால் உங்கள் செயற்குழு உங்கள் பொதுக்குழுவிலிருந்து அரெஸ்ட் ஆகிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய கட்சி. இதை பற்றி நான் பேசவே விரும்பலை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாணவி விவகாரத்தை அதிமுக போன்ற எதிர்கட்சிகளும் திமுக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற விசிகா காங்கிரஸ் போன்ற தோழமை கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது மேலே வச்சு விவாதம் நடந்தது. முதல்வரும் ஒரு பதிலை அதில் கொடுத்தார். அவரோட பதிலை எப்படி பார்க்குறீங்க? அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகளும் எழுப்பியிருந்தார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சே சாட்சே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யார் அந்த சார்னு கேட்குறாங்க. 100 சார் கேள்விகளை அதிமுகவை பார்த்து என்னால் கேட்க முடியும்னு பதில் கொடுத்துருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சம்பவம் நடந்தது அன்னைக்கு 23ஆம் தேதி. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது அன்னைக்கு 25ஆம் தேதி. நேற்று வரைக்கும் திமுக வந்து அந்த ஞானசேகரன்கிறவர் தன்னுடைய உறுப்பினர்னு உங்களுக்கு சொல்லிச்சா? இன்றைக்கி தான் சொல்லுது. நீங்கள் சான்று கொடுத்ததுக்கு பிறகு, அவர் உங்கள் மெம்பர் தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உடனே அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? நீக்கிறதை பற்றி பரிசீலனை செய்கிறோங்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ முக்கியமான பதவியில் இருந்திருக்காருன்னு பாருங்கள். செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு நிகரான ஒரு பதவியில் நிற்கிறார். அவரையும் ஜெயிலில் 1 வருஷம் இருக்கும்போது நீக்கலை, இவரையும் நீக்கலை. அவர் வேறு, அவர் அமைச்சர். கவுண்டர் ஓப்பன் பண்ணால் 30,000 கோடியை கரெக்டாக பிரித்து கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். அதை நான் பேச விரும்பலை. ஆனால் நீக்கிறத பற்றி சொல்லுவோம். சரி, பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், பீகாரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இங்கே விழிப்புணர்வு வந்து பாரதியார் காலத்துலேருந்து வந்துச்சு, இப்போ வரல. இந்த இதில் யார் அந்த சாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களால் 100 சார் பேரை சொல்ல முடியும். இதுதான் ஒப்புதல் வாக்குமூலம். அப்போ ஏன் 100 சார் பேரை நீங்கள் சொல்லலை? நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அவங்களாவது சின்ன பட்ஜெட்டு அதிமுகங்கிறது சில கோடிகளுக்கு அதிபதி. ஓகே, 1,00,000 கோடிக்கு அதிபதியாக கூட அதிமுக ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருக்கலாம். அவங்க ஒரு பேட்ஜை மட்டும் குத்திக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் வருடத்திற்கு 30,000 கோடி 2 பேர் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள். தெருவாக அந்த 100 சார் பேரை சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? அப்போது நீங்கள் வந்து நான் வந்து ஒருத்தர் நீங்கள் யார் சார்னு கேட்டேன்னு உடனே நீங்கள் வந்து நான் 100 சாரை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த 100 சார் யாருன்னு நீங்கள் எப்போ கேட்டிருக்கணும்? நான் கேட்டதுக்கு பிறகா? இதெல்லாம் முதலமைச்சர் மேலே நம்ம குற்றச்சாட்டாக வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இவங்க திமுக ஈஸியாக புரிய வச்சுருக்கலாம். எப்படி புரிய வச்சுருக்கலாம்? எல்லாமே நடத்தை தானே, வேற என்ன இருக்குது? துப்பட்டா கருப்பில் போட்டு வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துட்டீங்க. ஏன்? அந்த கருப்பு துப்பட்டாவை அவங்க முதலமைச்சருக்கு முன்னாடி காட்ட முடியும். அது வந்து நியாயம் இல்லை. முதலமைச்சர் வர்ற இடத்துல கருப்பு கொடி காட்டுறது, கருப்பு இதை காட்டுறது நியாயம் இல்லை. இந்திரா காந்திக்கு முன்னாடி நீங்கள் காட்டினீங்க, அது வேறு விஷயம். அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுவும் பெண்ணுக்கு எதிராகவே காட்டினீங்க, அது வேறு விஷயம். நாட்டின் பிரதமராக இருந்தவர் மேலே நீங்கள் காட்டினீங்க, அது கூட வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? வேறு கலர் துப்பட்டா அந்த பொண்ணு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? குறைந்தபட்சம் உங்கள் சம்மந்தப்பட்ட யாருக்காவது ஃபோன் பண்ணி வேஷ்டி அங்கவசரம் வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த பெண்ணினுடைய மானங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல. துப்பட்டாவை மட்டும் கீழே எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிட்டீங்க. அப்போ உங்கள் பாதுகாப்புக்காக அதை எடுக்க சொன்ன நீங்கள் அந்த பெண் என்ன பாதுகாப்போடு இருக்க முடியும்?
துப்பட்டாங்கிறது என்ன, இன்னொரு சாதாரணமான ஒரு உடையா, தலையை சுத்திக்கிற ஒரு விஷயமா? இல்லை. ஆக உங்களுடைய நடத்தையெல்லாம் பற்றி பேசணுங்கிற அவசியம் இன்னைக்கு இல்லை. எங்களுக்கு ஈவே ராமசாமி ஐயா காலத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். அவருடைய சித்தாந்தம் ரொம்ப அற்புதமாக இவங்க மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாடம் நடத்துகிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் யார் அவர்னு தெரியணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்ட் கூட அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி கேட்கணும். இந்த பிரச்சனையை முதல்ல பெரிய அளவில் கொண்டு வந்ததாருன்னு நம்ம பார்க்கணும். 25ஆம் தேதி அந்த எஃப்ஐஆர் வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? அதிமுகவா, திருமாவளவனா? இல்லை, அண்ணாமலை சார். ஒரு பெண் மேலே எப்போ சார் பாலியல் வன்கொடுமை நடக்கும்? தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டா நடந்துடும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு கூட்டமாக அவங்க வந்தால் கூட நீங்கள் இந்த நம்ம சாராய கடையில் எதையாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிடும். தவறான ஒரு விதத்தில் நியாயமான உடல் கெடுக்கின்ற அளவுக்கு ஏறும். அப்போ நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. 3வது எப்போ நடக்கும்? நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் காப்பாற்றப்படுவேங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுன்னா நான் நடக்கும். இப்போ தானே சொன்னார் அண்ணாமலை ஐயா, ஒரு வாரம் முன்னாடி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, மனநிலை குன்றிய பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால், இத்தனை பேர் என்னை இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள மிரட்டி விட்டுட்டு அனுப்பிச்சிங்கன்னு அந்த போலீஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறத நம்ம கேட்கணுமா வேண்டாமா? நீங்கள் உடனே நான் 80 மார்க் வாங்கிட்டேன், நீ 40 மார்க் வாங்கின ஒன்று போய் பாருன்னா நான் என்ன ஆசிரியரா? 40 மார்க் வாங்கின ஒன்று போய் பார்க்குறதுக்கு நான் பொதுஜனம். நான் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன பாதுகாப்பு, அதைத்தானே நான் பார்ப்பேன். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பிரச்சனையே எடுத்து சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை ஐயா ஒரு சின்ன டீவியேஷன் வந்த உடனே ஜனவரி 26 இந்த ஜாஃபர் சாதிக் மேலே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு விதமான வழக்காது மாறுது. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா அவருடைய வளர்ச்சி என்ன ஏதுங்கிறது? உங்களுக்கு தெரியாதா அவர் எப்படிப்பட்ட விதத்தில் வளர்ந்துருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரிந்த செந்தில் பாலாஜி அவர்களையே நீங்கள் திரும்ப என்ன பண்ணீங்க? கோர்ட் அவரை விட்டுருச்சு, அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னார், அதனால் விட்டுருச்சு, நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்றீங்க. ஸோ தெரிந்ததுலேயும் தோக்குறீங்க, தெரியாமையும் இருக்கிறீங்க, சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்து சொன்னதற்கு அப்புறம் அது வலுவான ஒரு பெரிய பிரச்சனையை, அதுவும் அண்ணாமலை தன்னை வருத்தி கொண்ட 6 முறை சவுக்கால் அடித்து கொண்ட பிறகு அது உலக செய்தியாக மாறின பிறகு நீங்கள் அதை செய்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய பதில். வீட்டிலே குழப்பங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நான் பேசி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை அனாவசியமாக குழப்ப விரும்பல. ஆனால் அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான். ஐயா, தமிழ்நாடு ஆனால் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் பேசலை. இல்லை, எஃப்ஐஆருக்கு தான் அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்கல்ல. அதாவது ஒரு இயூஎஸ்ல ஒரு இதுவாகி போச்சு, அதனால அப்படி வந்துருச்சு. கனிமொழியமாக பேசுகிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. பேசும்போது இதையும் அவர் சேர்த்து கொடுத்து பேசினா நல்லா பண்ணியிருந்துருக்கணும். பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு விடணும்னு பார்க்குறாரு. ஆளுநரை வச்சு தப்பிக்கலான்னு பார்த்தாங்க, ஆளுநரை வச்சு தப்பிக்கிறதுக்கு வழிபடலை. அடுத்த நாள் அர்த்தமே இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நேற்றுக்கு என்ன நடத்தினாங்க? தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிச்சிட்டாருன்னு அவர் எந்திரிச்சு நின்றார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் தான் தேசிய கீதம் பாடத்துக்கு மறுத்தீங்க, ஆனால் போராட்டம் நடத்துகிறீங்க. உங்ககிட்ட போராட்டம் நடத்துறதுக்கு பணம் இருக்குது, பிரியாணி கடைகள்லாம் இருக்குது, குவார்டர் கடைகள்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் போராட்டத்தை ஈஸியாக நடத்திட்டு போயிடுவீங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் கடந்த கால ஆட்சியில் ஒரு சம்பவத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விவகாரத்தையும் ஒரு ஒப்பீடு பண்ணுறாரு. இந்த ஒப்பீடெல்லாம் ஒரு முதல்வர் பண்ணலாமா? ஒப்பீடுங்கிறது எப்போ தெரியுமா பண்ணலாம்? என்னை விட மேலே இருக்கிறவனை வைத்துக்கொண்டு நான் மேலே ஏறணுங்கிறதுக்காக ஒப்பீடு பண்ணணும். என்னை விட கீழே இருக்கிறவனை வச்சுட்டு நான் திட்டங்களை வச்சு பண்ணலாம். ஆனால் இந்த முறைகேடுகள் இப்போ ஒரு அவலங்களை வச்சு ஒரு ஒப்பீடு பண்ணுறாங்க. அவர் வீட்டில் பேரன் பேத்திகள் இருக்காங்க, ஸ்கூல்லேருந்து வர்றாங்க. என்னம்மா மார்க் வாங்கியிருக்கேன்? 3வது ரேங்க் வாங்கியிருக்கேன். இன்னும் 2 ரேங்க் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படி தானே கேட்பாரு. உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 47 பேர் இருக்காங்க. பரவாயில்ல, நீ அற்புதம் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒப்பீடுங்கிறது நம்மளேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் இருக்கணும் மொழியே, நம்மளதுலேருந்து கீழே போகிறதுக்கு இருக்கக்கூடாது. அதை வைத்தா ஒப்பீடு பண்ணுவீங்க? நான் மிகப்பெரிய பணக்காரன், ஏன்னா 1,15,00,000 குடும்பங்கள் எங்கிட்டேருந்து 1000 ரூபாயை வாங்கிட்டு என்னை வாழ்த்துது அப்படின்னு சொல்லிட்டா நான் பணக்காரன்னு சொல்லிப்பேன்? இல்லை, நான் அவனை விட பணக்காரனா அதை விட பணக்காரனான்னு பார்த்து தானே உயர்வோம். கேவலம் பணம், அதுக்கே இவ்வளவுன்னா மானத்துக்கு எத்தனை வரணும்? தமிழ்நாடு விழிப்புணர்வுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இருந்ததில்லை, ஆரம்ப காலத்திலேருந்து இருந்திருக்கிற ஒன்று. சத்தியமூர்த்தி ஐயாலாம் இங்கே ஒன்றும் கோலி விளையாடிட்டு இருக்கல, கக்கன் ஐயாலாம் இங்கே ஒன்றும் கதை பேசிக்கிட்டு இருக்கல. எப்படியோ வளர்ந்த ஒரு மாநிலம் இது. அங்கே உங்களை நம்பிட்டு உட்கார வச்சுட்டு வேண்டிய அவலம் எங்களுக்கு இருக்கு.
அந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து சுயநலவாதிகளாக இருக்காங்க, ஸோ இப்போ வந்து அது நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அவர் இருந்திருந்தா கூட கம்யூனிஸ்ட் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நாட்டில் 2 மாநில செயலர் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்டும் படாமல் தான் ஒரு வருத்தத்தையும் கண்டனத்தையுமே பதிவு பண்ணியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? சண்முகம். நம்ம கம்யூனிஸ்ட்ல இருந்து அவர் பாவம் அவர் சொன்னார், எனக்கு வந்ததை மட்டும்தாங்க பார்த்தேன், அது ரொம்ப கேவலமாக இருந்தது, இதை விட கேவலமாக அவர் ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்த்துட்டு பிறகு நான் கோவப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மொத்த பேச்சு எனக்கு தெரியல, கொஞ்சம் பேச்சு தான் வந்திருக்கு. இது ரொம்ப தப்பாக இருக்குது, அவர் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நான் போய் மீதி இருக்கிறதெல்லாம் கேட்குறேன், அவர் எப்படி என்னை கேவலமாலாம் திட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் கோவப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலேயே 3வது இடத்துல 2வது இடத்துல இருந்தது கம்யூனிஸ்ட். இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும். 3 சீட்டோ 2 சீட்டோ. இந்தியாவில் கிட்டத்தட்ட 3-4 மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் இருந்தது. இன்றைக்கி அது எங்கே இருக்குதுன்னு அதுக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் ஆராசா அப்படி சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா கூட கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து பெருசாக கோவம் வந்திருக்காது. ரொம்ப கேவலமாக பேசிட்டார். என்ன பேசிட்டார்னா, எங்கள்கிட்டலாம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. யார்? ஈவே ராமசாமி ஐயா, அண்ணாதுரை ஐயா, கருணாநிதி ஐயா. அண்ணாதுரை ஐயா தானே சொன்னார் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு. எதுக்கு சொன்னார்? நான் ஒன்றும் புத்தன் இல்லை, அவள் ஒன்றும் பத்தினி இல்லைன்னு யாரை பார்த்து சொன்னார்? முற்றும் துறந்த முனிவர் இல்லை யார் சொன்னார்? அண்ணாதுரை. எதுக்கு சொன்னார்? எக்கனாமிக்ஸ்ட்டை பார்த்து, பொருளாதார நிபுணர்களை பார்த்தா சொன்னார்? கருணாநிதி ஐயா ஆரம்பத்தில் இருந்து. ஸோ இவங்கெல்லாம் ஏற்கனவே நல்லது செஞ்சிட்டாங்களாமா, இப்போ இருக்கிறவங்க அதை காப்பாற்றினாலே போருமாம்மா. ஆராசா சொல்கிறது எதை காப்பாற்றணும்? மாற்றாந்தோட்டத்து மல்லிகை ஐயா. உங்களுடைய ஆதி மூலம் ரிஷி மூலம் எல்லாமே கேவலமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் ஏதோ ஒரு பேசி தமிழ் உணர்வு அது இதுன்னு கதை விட்டுட்டு நீங்கள் மேலே வந்துட்டீங்க. கம்யூனிஸ்டத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால் அது உலக அளவில் ஆமாம் கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எங்கள் சோஐயா சொல்லுவார், நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கேயாவது இருக்காங்கன்னா அது கம்யூனிஸ்டில் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போ? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, இப்போது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு. ஸோ கம்யூனிஸ்ட் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு உடனே நீங்கள் கேவலப்படுத்துவீங்க. விசிகா உங்களை எதிர்க்கிறாருன்னு உடனே அந்த பரங்கிமலையில் நடந்த சம்பவத்தில் ஒருத்தருக்கு வந்து தீர்ப்பு உடனே மடமடன்னு கிடச்சிரும். அவரே ஆதரிச்சிருந்தா அவருக்கு மேலே தீர்ப்பு. அந்த குடும்பம் ஆல்ரெடி நாசமாக போயிடுச்சு. அப்போ போயிட்டான், அம்மா போயிட்டா, பொண்ணு செத்து போச்சு, அங்கே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குன்னு அந்த குடும்பம் ஆல்ரெடி நாசமாக போயிடுச்சு. நீங்கள் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தூக்கு தண்டனை இப்போதைக்கு வச்சுருக்கீங்க. சட்டமன்றத்தில் அதிகம் சுட்டி காட்டி தான் பேசியிருக்காரு, எங்கள் ஆட்சியில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. எப்போ? விசிகா முறைச்சதுக்கப்புறம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பயங்கரமாக வாதாடி அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயமா அது. ஐயா, யாராக இருந்தாலும் நான் சுட்டி காட்டுவேன், யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொன்னால் உங்கள் செயற்குழு, உங்கள் பொதுக்குழுவிலேருந்து அரெஸ்ட் ஆகிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய கட்சி. இதை பற்றி நான் பேசவே விரும்பலை. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆராசா ஆதவ் அர்ஜுனை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆதவ் அர்ஜுன் வந்து விசிகால வந்து வெளியேற்றப்பட்டார். இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து ஒன்றும் கூட்டணிக்காக தேவையில்லை அப்படின்ற முடிவு திமுக வந்துடுச்சு. அதனால தான் இவர் வச்சு பேச வைக்கிறாங்க. இல்லை உங்களுடைய இந்த சேனல் மூலமாகவே கொடுத்த பல விவாதங்களில் நான் ஒரு கருத்தை திரும்ப சொல்லியிருக்கேன். தன்னை விட யாராவது மேலே இருந்தால் அவங்கள கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, மட்டுப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஏளனம் படுத்தி அவங்களை வந்து அவமானப்படுத்துவதுங்கிறது வந்து திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கருணாநிதி ஐயா காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்னா அவனை அசிங்கப்படுத்திடுவேன். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. கூடவே ஒருத்தர் இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க. சங்கரையாவுக்கு 90 வயசு ஆயிடுச்சுங்கிறது எப்போ தெரியும் அவங்களுக்கு? கம்யூனிஸ்ட் அதிமுகவோட இருக்கும்போது தெரியாதா? அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு இது கொடுக்கணும்னு தெரியாதா? திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 70 வயசில் உங்களால் கொடுக்க முடியாதா? இப்படி அவங்களுடைய அரசியலை என்னை எதிர்த்துட்டீங்கன்னா உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன். என்னோட கூட இருந்துட்டு பல்லக்கு தூக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இதை பற்றி சிந்திக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் கம்யூனிஸ்ட் நண்பர்களும் விசிக நண்பர்களும் சிந்திக்கணும். காங்கிரஸ் அதை விட மோசமானது. யாரை வேணாலும், எந்த தலைவரை வேணாலும் என்னால் நீக்க முடியும். எந்த கட்சி திமுகவில் நான் இருக்கேன்னா அந்த கட்சி தலைவரை நீக்க முடியும், இந்த கட்சி செயலாளர் நீக்க முடியும், அவனை நீக்குன்னு சொல்ல முடியும், இவனை நீக்குன்னு சொல்ல முடியும், என்ன வேணாலும் சொல்ல முடியும். அவங்க அடிமைகள் போல கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். சிபிஎம் இந்த நிகழ்வுக்காக கூட்டணியில் வெளியேற வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை தெரிஞ்சவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுல தான் கம்யூனிஸ்ட் போய் இருக்கும்.
பொதுவாக. ஸோ கம்யூனிஸ்ட் வெளில வரணும்னா திமுக இன்னும் அசிங்கமாக பேசி கேவலப்படுத்தினா கூட அது வெளில வந்துடாது. ஏதோ ஒன்றத்தை பேசி கீசி தட்டிக்கிட்டி நகர்த்திக்கிட்டே போகும். ஆனால் காங்கிரஸ் வெளில வந்ததுன்னா கூடவே கம்யூனிஸ்ட் வெளில வருங்கிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அதை ஆழ தெரிந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். எதிரெதிர் கூட்டணியில் அவங்க இருக்கிறதுங்கிறது நடந்ததில்லை. இல்லை 2016 வேற மாதிரி தானே சார் நடந்தது. 2016 எல்லாருமே வெளில வந்தாங்க. அதாவது மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல தானே ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒன்றாந்தாங்க. 3வது ஃப்ரண்ட் நடத்தும் போது கம்யூனிஸ்ட் அதை நியாயமாக எடுத்துக்கொண்டு வந்தது. அப்போ தான் அவங்க இன்ஃபேக்ட் பொறுப்போட ஒரு அரசியலை மெயின்டைன் பண்ணாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருமாவளவன் ஐயாவும் கம்யூனிஸ்ட் நண்பர்களும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அந்த 3வது அணியில். விஜயகாந்த் ஏன் இருந்தாருன்னு அவருக்கு எப்போதும் தெரியாது, அப்போவும் தெரியாது. வைகோ அவர்கள் தான் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்த ஒரு நண்பர். அதனால் நீங்கள் அந்த எலெக்ஷனை வச்சு மட்டும் பேசிடாதீங்க. நாளைக்கு காங்கிரஸ் அங்கேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் வந்துடும். ஆனால் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கம்யூனிஸ்ட் ஜெயலலிதா அம்மாவோட தான் இருந்தது. காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருந்தாலும் நான் சொல்கிறது 96க்கு பிறகு அதெல்லாம் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். 99 திருப்பி காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது காரணம் என்னென்னா, காங்கிரஸோட கம்யூனிஸ்ட் பயணிக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸுக்கு எதிர்நிலையில் தான் பாஜக இருக்கும். ஸோ கம்யூனிஸ்ட் சுயமாக சிந்தித்து நான் இங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது இல்லை. நீ அங்கே போயிட்டீங்கன்னா நான் அங்கே வந்துடுவேன்ற சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் அவங்க எப்போதும் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோலெல்லாம் நிற்கும் போது ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பின்னாடி போங்க, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களாம் முன்னாடி வாங்கன்னு உடனே வருவாங்க இல்லையா? அந்த மாதிரியான கூட்டணி அரசியலை தான் கம்யூனிஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் இது போல் இழிவாக பேசப்படுவது எப்போ தான் நிறுத்த போகிறாங்க? எப்போ நிறுத்தப்படும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற எதிர்ப்பை கூட நான் சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க, ஷானவாஸ் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், 4 சீட்டெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பம்மாத்து. இப்போதைக்கு அப்படி தான் பேசுவாங்க. தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் உசுப்பேத்தி விடுற அளவுக்கு பார்த்துக்கலாம். அதெல்லாம் தூள் கலப்பிலாம் விட்டுரு, எப்படி பண்ணுறப்பார் அப்படின்லாம் அவங்கக்கிட்ட உசுப்பேத்தி விட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கதை, விஜய் வேறு அங்கே போயிட்டான்ப்பா, அந்த இடத்துல தாங்க ஆயிடுச்சு, நம்ம ஜெயிக்கிற இடத்துல தானே இருக்கணும், விட்டுறலாம், இன்னொரு 4 சீட்டுக்கு வேலை 3 சீட்டு கொடுக்குறேங்கிறாங்க, அதை மட்டும் வச்சுப்போம், வாங்க நான் நீங்களும் 3 சீட்டு விளையாடலாம். இப்படித்தான் இவங்களுடைய அரசியல் இருக்கும். அந்த கெத்தா நான் இத்தனை தொகுதியில் இருக்கேன், இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த இடங்களில் நான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கேன், என்னால் உனக்கு இந்த தொகுதியில் ஓட்டு வருது அப்படின்னு கலந்து ஆலோசிக்கக்கூடிய சிந்தனையே கண்டிப்பாக இருக்காது. இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் பட்டபால் திமுக கட்சி தொண்டர்கள் தான் ரொம்ப பாவமானவங்க. ஏன்னா அவங்க மன்னராட்சியிலேருந்து இன்னும் வெளில வரவே இல்லை. இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அண்ணாமலைக்கு கெத்தா சொல்கிறார் இல்லையா, நான் நிற்பேன், நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னோட இணைந்து வருகின்றவன் நான் சேர்த்துக்கிறேன், மோடி ஐயாவை பிரதமர் என்று ஒத்துக்கொள்ளுகின்ற எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி தானே அவங்க சிஸ்டம் இருக்குது. அங்கே போனால் நான் இங்கே போவேன், அவங்க போனால் நான் அங்கே போவேன் அப்படின்னு பாஜக என்றைக்காவது பேசியிருக்கா? கிடையாது. ஒரு களத்தில் நான் எங்கே நிற்க வேண்டும்னு முடிவு பண்ணிவிட்டு என்னோடு யார் இருந்தால் நல்லது, யாரோடு நான் இருந்தால் நல்லதுன்னு பார்க்கறது தான் சீக்வன்ஸு. ஜெயிக்கிற கட்சியோடு நிற்கணும் அப்படின்னு பார்க்கறது அரசியலுக்கு உகந்ததில்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி.